கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ சிச்சித்து தண்டிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 5வது வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவருடைய சிட்சையை என்னைக்குமே அற்பமா எண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப சிட்சை வேணாம். நிறைய சமயத்தில் என்ன செய்யணும், சிச்சைன்றது வேணாம். ஒரு ஆளுக்கு சிச்சை இருக்கணும். சிச்சை இல்லைன்னா ஒழுங்க பிள்ளைகள் நடக்காது. அப்ப ஆண்டவர் எதை வச்சு சொல்றாரு பாருங்க, அன்றியும் என் மகனே. பவுல் சொல்றாரு, அன்றியும் என் மகனே சிச்சையை, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. கர்த்தர் ஏன் சிட்சிக்கிறார்? ஆண்டவர் ஏன் நம்மளை சிட்சிக்கணும்? நம்ம மேல அன்பு இருக்கு. நம்ம கேட்கறதெல்லாம் தரார்ல. அப்ப அவர் கண்டிக்கிறதுக்கு இடம் இல்லையா? நம்ம அதை தான், நான் கேட்கறத கொடுக்கணும், நான் தப்பு செஞ்சேன்னா கண்டிக்க கூடாது. இது என்ன நியாயம்? அல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், சாக்லேட் வாங்கி கொடுத்துருவோம், பிரியத்தில் வாங்கி கொடுத்துருவோம். அது என்ன ஆகும்னா, பல்லெல்லாம் என்ன ஆச்சுன்னா கருக்கா பல்லு மாதிரி கருப்பாக போயிடும். அப்போ தான் தெரியும், சாக்லேட் கொடுக்காதீங்க, யார் கொடுத்தாலும் கொடுக்காதீங்க. இது பெரியவங்களுக்கே நமக்கு தெரில. பிள்ளைகளை வளர்க்குற நமக்கு என்ன செய்கிறோம், ஆசைப்பட்டு கொடுத்துட்றோம். பல்லு வீணாக போகிற சமயத்தில் தான் டாக்டர் சொன்ன பிறகு தான் தெரியுது. அந்த பிள்ளை நல்லா வலியை வச்சுட்டு அழுகுறப்ப தான் தெரியுது. இது நம்மளே கொடுக்காம சரியான காரியத்தை நடத்தினோம்னா அந்த பிள்ளைக்கு அது வந்திருக்காது. அல்லேலூயா. அதே போல பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் நன்மையான ஈவை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? நம்ம என்னத்துக்கு பிள்ளைகள் நம்ம எதுக்கு வளர்க்குறோம்? சரி, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு பிள்ளையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பிள்ளையை எதுக்காக வளர்க்குறோம்? நம்ம இங்கே சொல்கிறோம், அல்லேலூயா, எதுக்காக வளர்க்குறோம்? இந்த பிள்ளை நல்லா படிக்கணும், சமுதாயத்தை நல்ல பேர் எடுக்கணும், நான் சோர்ந்து போகிற சமயத்தில் என்ன தாங்கணும். அல்லே, இதுதான். எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? நிறைய பேர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சம்பாரித்து நமக்கு கொடுக்கணும். அது படிப்பே அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு ஞானத்தை முதல்ல ஓட்டணும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அதை சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்க வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கும், எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்கள்னால வளரும். இந்த பிள்ளை வளர்றதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற சாப்பாடு மாத்திரம் இல்லை, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப கர்த்தர் நம்மை சிற்றிக்கிறாரு அப்படின்னா, நீ உன் பிள்ளையை கண்டிச்சு இன்னைக்கு படின்னு படிக்க வச்சேன்னா அது எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுத்து என்ன செய்யும், பாஸ் பண்ணோம். அப்ப நம்ம காலரை தூக்கி விட்டுக்குவோம், நான் படிக்க வச்சேன். அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் என்ன சொல்றேன்னா, நான் இந்த பிள்ளையை ஏன் சிரிச்சுக்கிறேன்னா என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். அப்ப பொல்லாதவர்களாகிய பட்டம் கொடுத்த நமக்கு இது 6வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்றும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே.
அப்ப ஆண்டவர் புத்திமதியை சொல்லியிருக்காரு. ஆண்டவர் எப்ப புத்திமதி சொன்னார்னு தெரியுங்களா? மோசே சீனாய் மலையில போய் தேவனிடத்தில் அந்த கற்பனையை வாங்குற பொழுது, நீ நடக்க வேண்டிய விதிகள், நீ நடக்க வேண்டிய கட்டளைகள், நீ நடக்க வேண்டிய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து, இதன்படி நடக்கனே கவனமாயிரு. அல்லேலூயா. இதன்படி நீ நடக்க கவனமாயிரு. அல்லேலூயா. இதுல 7வது வசனம் பாருங்களேன். இதுல 7வது வசனம், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், அவர் நம்ம கண்டிக்கிற பொழுது அந்த சிச்சையை நாம் அதாவது சகிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு, வாங்கிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தடை வந்து ஆண்டவர் எனக்கு செய்யல, ஆண்டவர் எனக்கு செய்யல. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகள் நல்ல ஈவு செய்கிற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நன்மையான ஈவை செய்யாம இருப்பாரா? அல்லேலூயா. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகி நீங்களே. அப்ப ஏன் ஆண்டவர் கொடுக்கல? நல்ல ஈவை வைத்திருக்கிறார். நீ கேட்கறது தப்பான காரியமா இருக்கும், நீ தவறி போற காரியமா இருக்கும், நீ இடறி போற காரியமா இருக்கும், அந்த காரியத்தில் ஆண்டவர் கொஞ்சம் தடை பண்ணுவார். உன்னை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நல்லப்படுத்தி பலப்படுத்தி அந்த காரியத்தை உனக்கு செய்வார். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அவர் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். அவர் சொல்லுவார் உனக்கு செய்ய. நீங்க பாருங்களேன், ஆண்டோட பெரிய காரியம் என்னன்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே, நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கற்பத்தில் உண்டாவதற்கு முன்பாகவே நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் பேக் பண்ணி வச்சிட்டார். நீ சுதந்திரவாளியாக இருந்தால் அவருடைய பிரமாணத்தை நீ கைக்கொள். அல்லேலூயா. நீ சுதந்திரவாளி. அப்ப நீ சுதந்திரவாளியா இருந்தா, உன் தகப்பனுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கிற பொழுது நிச்சயமாக அது உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. ஏன் சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். ஆமா, அங்க எப்படியாச்சும் போட்டு தருதலை மாரி போட்டு அப்படின்வாங்க. நீங்கள் நானும் யாரு? நமக்கென ஒரு தந்தை உண்டு, நமக்கென ஒரு பிதா உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது உண்மை. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நம்ம பாவத்தை போக்குறதுக்கே அவர் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவை அடிக்க வச்சு மரித்து அடக்கம் பண்ண வச்சா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். ஒரு சின்ன வியாதியை நம்மளால தாங்கிக்க முடியல. நம்ம எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், கிடைக்கலன்னா ஆண்டவர் எனக்கு செய்யல சொல்லாதீங்க. இதை பார்க்கிற நன்மையானதை செய்யறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விட நன்மையானதை செய்ய போறார். அதான் அல்லேலூயா. அப்ப யாரை கண்டிக்க மாட்டார் கர்த்தர்? இந்த வேசினா யாருங்க? அல்லேலூயா. வேசினா யார்? இந்த பிள்ளைக்கு யார் தகப்பன்னு தெரியாது. பிசாசு. அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறப்ப என்ன ஆயிடும்? அந்த பிசாசுடைய பிள்ளையா மாறிடும். அப்பதான் அது ஆண்டோடைய வார்த்தை கேட்காத யாரா இருந்தாலும் அங்க பிசாசு. அல்லேலூயா. பிசாசுடைய பிள்ளை. அல்லேலூயா. தோத்திரம். நீங்க யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துங்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரமா நான் எடுத்துக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்.
இப்ப பாவம் செய்யற ஆள் யாரு? அவ பாவம் செய்யறது யார் ஆளுன்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு, வேசியின் பிள்ளைகள். அல்லேலூயா. உன் இருதயத்துல உள்ள ஆத்துமா வேசிதனம் பண்ணிடுச்சு. அல்லேலூயா. அதனால அது வேசியின் பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஆத்துமா உயிரோடு இருந்தா நீ ஆண்டவர் பிள்ளை. உன் ஆத்துமா இறந்து போயிடுச்சு அப்படின்னா நீ பாவம் செஞ்சுட்டா உன் ஆத்துமா இறந்து போயிடும். அப்ப நீ யாரோட பிள்ளையா இருக்க? அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீ வெளியில ஓடியாந்துடுற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9வது வசனம் இதுல 3:9 இல்ல, இங்க 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 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தவன் செய்ய மாட்டான். நீ தேவனால பிறந்துட்டா பாவம் செய்ய மாட்டான். ஐயா, நீ மொழி ஞானஸ்தானம் எடுக்கிற ஐயா, பாவத்துக்கு மரித்துட்ட, நீதிக்கு பிழைச்சிட்ட, உனக்கு எதுக்கு திரும்ப பாவத்தினுடைய ஆசை, இச்சை? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஞானஸ்தானம் என்பது சும்மா மொழிகை எழுந்துச்சு வர்ற காரியம் கிடையாது. அப்படின்னா எத்தனையோ குளங்கள் இருக்கு, எத்தனையோ ஏரிகள் இருக்கு, எத்தனையோ கடல் இருக்கு. அல்லேலூயா. அங்க இல்ல. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றப்ப என்ன வாக்கு கொடுக்கிறோம்? அல்லேலூயா, தோத்திரம். பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாச பிரமாணம் தான் அது. அப்படி ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். அவர் கன்னிமரியாதிலிருந்து பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், விசுவாசிக்கிறேன். அவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், விசுவாசிக்கிறேன். அவர் திரும்ப வரப்போகிறார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். சபையை விசுவாசிக்கிற, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்கிற, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஞானஸ்தானம் வாங்கிடுறோம். ஞானஸ்தானம் வாங்குறது என்ன அர்த்தம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். நீதிக்கு பிழைச்ச நம்ம திரும்ப பாவத்துக்கு போக முடியுமா? அப்ப நீ யாரோட இல்ல? தேவனோடு இல்ல. தேவனோடு இல்லாத சமயத்தில் தான் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஒன்பது போட்டோமா? 9 வச்சாச்சப்பா. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க, நல்லா பாருங்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு உலகத்தில் இருக்க பிள்ளைகள் கர்த்தர், அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு பயந்து அப்பா வராரு, சிகரெட்டு குடிக்காம போய் போடுவான். இது என்ன பயம் அது? அல்லேலூயா. சிகரெட்டு கொடுக்குற பையன் அப்பாவை பார்த்து அந்தாண்ட போடுறான், பயத்தினால அஞ்சு கீழே போடுறான். திரும்ப அப்பா போனோன்னே வெடிப்பான். இந்த சிகரெட்டு குடிக்கிறதுனால, மதுபானம் குடிக்கிறதுனால என்ன ஆகுது? உன் மதிப்பு மரியாதை இழந்து போயிடுது, உன் லன்ஸு வீணாக போயிடுது, இல்லையா, ரத்தம் சுத்திகரிக்காமல் போயிடுது, அந்த கண்ட வியாதியெல்லாம் உள்ளே வந்துடுது. அல்லேலூயா. நீ போலியா அப்பாட்ட பயந்து போகிறதுக்கு உனக்கு இந்த காரியம் இருக்கு. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி அல்ல. நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் பாருங்களேன். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ, நல்லா பாருங்க, இவரோ யாரு? கர்த்தரோ பிதாவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. எங்க நீ வரணும்? ஆமா, நீ பரலோகம் வரணும்னு தான் அவனை அடிக்கிறாரு. நீ பரலோகம் வரணும்னா சின்ன ஒரு வியாதியை கொடுக்கிறாரு. நீ பரலோகம் வரணும்னு தான் நீ இந்த சிற்றின்பத்தில் இருக்கக்கூடாது தேவன் கண்டிக்கிறாரு, சிச்சிக்கிறாரு. இதெல்லாம் அழிஞ்சு போறதுங்க உலகத்தில் இருக்கிறதெல்லாம். இல்லையில உலகம், அதாவது காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போயிடும். காணாத பரலோகம், அங்க போறதுக்கு தாங்க
நம்ம ஆண்டவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னாச்சு? அல்லேலூயா. அடுத்த வசனம், எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணோம், ஆகிலும் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆண்டவர் நம்மளை அடிக்கணும்னு ஆசைப்பட்ட நல்லதுங்க. அவர் என்னை சிச்சிக்கணும். நான் பாவம் செய்தா என்னை சிச்சிக்கணும். நான் பாவம் செய்யறப்ப அவர் கண்டுக்காம போனா நான் தேவனுடைய பிள்ளை இல்லை, நான் வேசியின் பிள்ளை. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யறேன்றப்ப என்ன ஆண்டவர் சிச்சிக்கணும். நான் சிச்சிக்கலன்னா என்ன விட்டார்னா அவருடைய பராமரிப்புல நான் இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நான் தேவனுடைய ராஜ்யம் போகணும்னா அவர் சிச்சை தேவை. அவர் என்ன சிச்சிக்கணும். அல்லேலூயா. சிச்சிக்கணும். சிச்சை அவசியம் தேவை. அல்லேலூயா. தோத்திரம். நீங்க பாருங்களேன், குதிரைக்கு என்ன தேவை? கடிவாளம் தேவை. அதோட கூட போறதுக்கு என்ன தேவை? சவுக்கு தேவை. அடிச்சா சாவடிக்க போறான், பந்தயத்தில் முந்தி ஓடுறதுக்கு. அல்லேலூயா. பணம் வந்தோடனே இது ராஜ மரியாதையில் நடத்துவாங்க குதிரையை. அல்லேலூயா. தோத்திரம். நம்மளும் ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அல்லேலூயா. சிச்சை அவசியம் தேவை. ஆண்டவர் கண்டிக்கணும், நம்மளை கண்டிக்கணும். நம்ம பாவம் செய்கிறப்ப அவர் கண்டுக்காமல் போனால், சில பேர் பார்த்திங்கன்னா பாவம் செய்கிறப்ப கண்டுக்காமல் போயிடுவாங்க. அந்த பிள்ளை எப்படி வளரும்? கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கைக்கு உதந்தான், தலைக்கு அதாயிட்டான். அவனை எப்படி நான் கேட்கறது? ஐயா நீ பேசு, உன் பிள்ளையோட பேசு, நீ செய்கிற தப்பு தான் சொல்லி பாரு. விரோதமாக போனாலும் பரவாயில்ல, அவன் ரத்த பலிக்கு நீனு ஆளாக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பையன் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடித்து கெட்டு போகிறத தகப்பன் பார்த்துட்டு கண்டுக்காமல் போனான்னா அவனுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு இல்லை, உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஏன்னா அவர் யார் கையில் கொடுத்தாரு? உன் கையில் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்டிக்கலைன்னா ஆண்டோட்ட நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இதே வசனம்தான் சிச்சை என்ற காரியத்தை நம்ம பார்க்குற பொழுது நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11:12 இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ, பவுல் என்ன சொல்லியிருக்காரோ அதே தான் அங்கே நம்ம பார்க்குறோம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். உன் மேல அவர் அன்பு கூறினா உன்னை என்ன செய்யணும்? கண்டிக்கணும். கண்டிப்பில்லாத வளருகிற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தருதலையாக தான் இருக்கும். வளரணும். அக்கா பிள்ளைகள் தாய் தாப்பன் மாதிரி கண்டித்து பிள்ளைகளை வளர்க்கணும். தப்பு செய்கிறப்ப கொஞ்சம் சிச்சிக்கணும். சின்ன பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அந்த பெரிய பிள்ளை ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கேட்டால் நமக்கு அடி விழுந்துடும். அதுதான் உண்மை. அதனால் சின்ன பிள்ளையில கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற பிள்ளைய கர்த்தருக்காக நம்ம வளர்க்கிற பொழுது தான் அந்த பிள்ளைக்கு ஞானத்தை சொல்லுவோம், அறிவை சொல்லுவோம், புத்தியை சொல்லுவோம், நல்ல ஒழுக்கத்தை சொல்லி நம்ம அந்த பிள்ளையை வளர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவ. ஒரு பெரிய கொண்டாட்டம் வந்துச்சு. ஒரு தகப்பன் எல்ஐசியில் வேலை செய்கிறாராம். அல்லேலூயா. தோத்திரம். அவர் எல்ஐசியில் வேலை செஞ்சுட்டு வர சமயத்தில் நல்லா ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைய அவர் பேச்சே வரலன்னு சொல்லி தெய்வங்கள்ட்டெல்லாம் போய் வேண்டிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் பேச்சு வந்துச்சு. என்ன பேச்சு வந்துச்சு தெரியுமா? சாப்பாடு கொடுத்துனாங்களாம். சி அப்படின்னுச்சான். சீன்னு சொல்லிடுச்சு. அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு என் புள்ள பேசிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தாங்க. எங்கள் வாதியார் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த வார்த்தை. அல்லேலூயா. சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையாக நடந்த காரியம் இது. சீன்னு சொன்னதுனால அவர் பெரிய விருந்து வச்சார். ஏன்னா எத்தனையோ வருஷமாக பேசாமல் இருந்துக்கிற பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க,
உன் பிள்ளைக்கு சீன்னு சொல்றதுக்கேன்னு விருந்து கொண்டாடுறியே, நரகத்து போனால் என்ன செய்வ? பார்த்துக்கிட்டு என்னமா இருக்க முடியும்? அதனால தான் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு சிட்சை உண்டு, வேணான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறதுக்காகவே படைக்கல. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அதாவது நம்ம தண்டிக்கிறதுக்காக பிறக்கல, நம்மளை பிறக்க வைக்கல, நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம பழக்கி வைக்கிறார். அதை தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்து, நீங்களே பரிசுத்தாவியினுடைய ஆலயம், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால், நீ சிகரெட்டு குடிச்சா, நீ தண்ணி அடிச்சினா, நீ வேசித்தனம் பண்ணினா, ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை கண்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீ போய் சொன்ன, அப்படி 10 கற்பனைகள் உள்ள எல்லா பாவத்தையும் போட்டு பாருங்க. நீ இதை செஞ்ச ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த ஆலயத்தில் இருக்க மாட்டாரு, அதை அவரே இடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சம்பவத்தை பார்ப்போம். யோபு என்கிற ஒரு நீதிமான் இருந்தான். 5ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18. அவனுடைய காரியத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஏதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, சிச்சையை விட்டுட்டு இவர் சொல்றாரு பாருங்க, ஏதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமா எண்ணாத. நான் பாவம் செஞ்சேன், நான் பெற்றுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாவம் செஞ்சதுனால தான் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, நான் பாவம் செஞ்சதுனால தான் என்ன இதுமாரி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. ஏதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் உன்னை தண்டிக்கலன்னா நீ எரி நரகத்துக்கு போயிடுவ. எரி நரகம் இருக்கு, அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். தேவன் நம்மளை தண்டிக்கிறார்னா மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும். ஆகையால் சர்வ வல்லவுடைய சிச்சையை அற்பமா எண்ணாத. அடுத்த வசனம், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. உன்னை தொருத்தி விட மாட்டாரியா? நீ பாவம் செஞ்சிட்ட, நீ நரகத்துக்கு போன்னு சொல்ல மாட்டாரு. உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இதோ என்கிட்ட ரத்தம் இருக்குப்பா, நீ மனம் திரும்பி வா. அல்லேலூயா. நீ மனம் திரும்பி வா. உன்னை பாவி என்று உன்னை தள்ளிவிடவே மாட்டார். உன்னை பரிசுத்தப்படுத்தி, அந்த சிட்டை வரும், கண்டித்தல் வரும், வந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை உச்சி நுகர்ந்து முத்தமிட்டு உன்னை பரலோக ராஜ்யத்தோட சுதந்திரவாளியா மாற்றத்துக்கு தான் ஆண்டவர் சிச்சையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ கெடுகட்டு போ அப்படின்னு விட்டுற மாட்டார் ஆண்டவர். அப்படி விட்டார்னா அவர் ஆண்டவர் அல்ல. அவர் பரலோகத்திலிருந்து வந்தது நோக்கம் நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யோபு பாருங்க எவ்வளவு அனுபவசாலியா சொல்ற. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. கை ஆற்றுகிறது. விடக்கூடாது ஆண்டவரை. கஷ்டம் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேனையா, உம் சித்தம் செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தம் செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இதுதான் வைராக்கியமா இருக்கணும். இந்த வைராக்கியம் வேணும். அவர் காயப்படுத்தினா கட்டுப்படுவார், அவர் அடித்தார்னா உன்னை அணைச்சு கொள்வார். அல்லேலூயா. உன்னை புறம்பே தள்ள மாட்டார், உன்னை புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிச்சை
நம்ம சரித்திரத்தில் பார்க்கணும். என்ன அந்த சரித்திரத்தில் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ கானான் தேசத்துக்கு போகிற சமயத்தில் அவங்க பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சிச்சை. அல்லேலூயா. நீங்கள் உபாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள். அல்லேலூயா. இப்போ 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1வது வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களை உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போறதுக்கு என்னவா இருக்கணும்? அல்லேலூயா. அவர் தம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அவர் சோதிக்கிறார். ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, அதன்படி நீ நடக்கிறாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உனக்கு உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நினைப்பாய். உன்னை எதிர்ப்படி நடத்தி வந்தார் பாருங்க. எதுக்காக? அல்லேலூயா. சொன்ன 2ல வச்சுக்கப்பா, 2ல வச்சுக்க. அல்லேலூயா. உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். அல்லேலூயா. இந்த வழியை நினைச்சுப்பார் அப்படின்றார். ஏன் இந்த 40 வருஷம்? 40 நாளில் போறது தான். ஏன் 40 வருஷம் ஆணுச்சு? துர்ச்செய்தியை என்ன செஞ்சாங்க? பரப்புனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பார்த்துட்டோம் அப்படின்னு. அந்த தேசத்தினுடைய கனிகள் அவ்வளோ பெரிய கனிகள். எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க? ஒரு கொலையை தோளில் வச்சு கொண்டு வராங்க. அவ்வளோ பெரிய திராட்சை கொலை, மாதுளம்பழம். அல்லேலூயா. தோத்திரம். எல்லா பழ வகைகள்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ நேர்த்தி இருந்துச்சு. ஆனால் அங்கே என்னமா இருந்த ஆளு? ராட்சசனை பார்த்துட்டாங்க. நீ ஏன் தேசத்தை பார்க்க சொல்றப்ப நீ ஏன் ராட்சசனை பார்க்குற? மனுஷனை ஏன் பார்க்குற? நீ மனுஷனை பார்த்ததுனால தான் அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோமே. வெட்டுக்கிளி மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்தோடனே எல்லாம் துர்ச்செய்தி ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனோம்னா நான் வெட்டுக்கிளி மாரி இருக்கோம், அழிச்சிருவாங்க. ஏன் மோசம் எங்களை இங்கே கொண்டு வந்தேன், பட்டயத்தில் விழ வச்சா அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை பேர் போனீங்க? 6 லட்சம் பேர். எத்தனை பேர் போகிறாங்க? 2 பேர். 2 பேர். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் சேர்றாங்க? 2 பேர். பிரயாணப்பட்ட நாள்லேருந்து தேசத்துக்கு போகிற வரைக்கும் 2 தான். நூனின் குமாரனாகிய யோசுவா, காலேபு. 2 பேர் தான் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அல்லேலூயா. நம்ம பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எகிப்து, இந்த தேசம், உலகம், எங்கே பிரயாணம் போடுறோம்? பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் முடிகிறப்ப ஒவ்வொரு பிரயாணம். பாளையம் இறங்கி 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 போயிட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் பாவ சேற்றில் விழுந்துட்டா என்னாவும்? அந்த காணானை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யோசுவாவும் காலேபு மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம்.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடல்ல வரப்ப இன்று காண்கிற எகிப்தியர் நீங்க என்னமே யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அதை விசுவாசித்தாங்க. நம்ம எளிதாய் பிடிச்சலான்னாங்க. அதனால தான் 2 பேர் போனாங்க. அல்லேலூயா. அப்போ வருகிற பொழுது எத்தனை சோதனைகள் தெரியுங்களா அவருக்கு. 3வது வசனம் தம்பி 3. வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நிறைய பேர் என்ன செய்யறோம், எதுக்கு சார் ஒரு ஜாம் வயிற்றுக்காக நான் போறேன் பொழப்பு ஐயா, அவன் பிழைப்பு இங்க இல்லை ஐயா, நீ பிழைக்க வேண்டிய ஆளு நீ. ஆண்டவர் பாருங்களேன், வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டித்தனமாக குறை பேசிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் அல்லேலூயா சோத்திரம் வேலை தர சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வேலை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாத ஆட்கள் தகுதியான வேலை பெற்ற அநேக சாட்சிகள் சபையில் உண்டு. அவங்க எப்படி போனாங்க, ஜபந்தான். சாத்தியம் இல்லை அவங்க போகிறதுக்கு பெரிய வேலைக்கு, ஆனால் சாத்தியப்படுத்துறதுக்கு எப்படின்னா அவங்க முழங்கால முடக்கினாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க, உனக்கு வேலை கையில் வந்துச்சு. படிப்புக்கோ மற்ற காரியத்துக்கோ ஒன்றும் முன்னுரிமை கொடுக்கல. உன் ஜபத்தை பார்க்குற, உன் மூல அறிவை பார்க்குறோம், முழங்கால் அறிவை ஆண்டவர் பார்க்குறார். உன் முழங்கால் எவ்வளோ தூரம் முடங்குதுன்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாவும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை பிழைப்பூட்டினார். பாருங்க, சோறு சோறு சோறுன்னு இருந்தான். நான் அங்கே இருந்தா பரவாயில்ல, இறைச்சண்டையில் உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா. நீ அங்கே கொண்டு வந்து எங்களை சாக்கடிக்கிறியா? ஆண்டவர் செஞ்சாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு, காடையும் கொடுத்தாரு, தேவையெல்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் சாப்பிட வச்சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், உன்னால் முடியலையா முன்னாடியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி உன் யோசனையில் கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னா, இதை செய்ய போகிறேன் வந்துட்டாருன்னா உட்காந்து ஜெபம் பண்ணு, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்கப்படாத காரியமும் வாய்க்க பண்ணுவார். இது எப்படி ஆகும்னு தெரியாது. அல்லேலூயா. இது கூடாதுதான், ஆமா கூடாதுதான். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்க உறுதியா பிடிச்சிருங்க. அப்படி ஆண்டவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஒரு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் மன்னாவினால் போச்சுட்டாரு. நீ என்ன கேட்டியா, நீ என்ன உழைச்சியா, நீ என்ன சமைச்சியா? ஒண்ணுமே செய்யல. 40 வருஷம் உனக்கு சாப்பாடை போட்டாரு. அடுத்த வசனம், இந்த 40 வருஷம் உன் மேல இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை. ஆமா, இப்ப நம்ம இப்படி பார்த்துக்குவோம், ஒரே வஸ்திரத்தை போட்டிருப்பாங்களா அப்படின்ட்டு நினைச்சு பாருங்க. பழைய வஸ்திரம் போடல. நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு பெரிய இந்தியாவுக்கே பெரியவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்தியாவுக்கே ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர் நிறைய ட்ரெஸ் வந்துட்டு இருக்கோம். போட்ட ட்ரெஸ் என்னைக்காச்சும் போட்டிருப்பாரு, அந்த போட்ட ட்ரெஸ் போயிடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த பெரியவரை பார்க்கல, அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு ஆண்டவர். பழசே போடல, அவங்க பழசா போகாத அளவுக்கு புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க 40 வருஷம் போட்டால் எப்படி இருக்கு நல்லா நினைச்சு பாருங்களேன். கிட்ட நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த கான்செப்ட்ல சொல்லாது, நான் சொன்னதுதான். நிறைய வஸ்திரத்தை கொடுக்கிறார். பஞ்சம் இல்லாம பழசா போறதுக்கு முன்னாடி தூக்கி எறிகிற மாதிரி புதுசாவே போட்டுக்கிட்டு வந்த அனுபவம். அல்லேலூயா. அவன் கால் வீங்கவும் இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டா இருந்தாங்க. போய் இளைப்பாரி தான் போனாங்க. காலில் செருப்பும் தேயல. அடுத்த வசனம், ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று
நீ இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென், அல்லேலூயா. அப்படி நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம், அவர் சிச்சையை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு வருகிற ஆசீர்வாதம் பாருங்களேன். 6வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர், எங்க பாருங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். எந்த தேசம்? கானான் தேசம். இந்த கானான் தேசமே இப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தண்ணி பஞ்சமே இல்லாத நாடு. அடுத்த வசனம், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளம் பிஞ்சுகளும் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். அதான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அல்லேலூயா தோத்திரம் வியாக்கியானங்கள் உண்டு. ஒவ்வொரு இதுக்கும், கோதுமைக்கு வார்கோதுமை, திராட்சை ரசம், அத்தி மரம், மாதுளஞ்செடி, அல்லேலூயா சோத்திரம், ஒலிவ எண்ணெய், எல்லாத்துக்குமே தேன், எல்லாத்துக்கும் ஞான அர்த்தம் உள்ளது. அல்லே உட்காந்து வீட்டில் உட்காந்து பாருங்க, ஆண்டவர் இது எதுக்கு ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார். அடுத்த வசனம், அது தாழ்ச்சி இல்லாமல் குறையில்லாமல், தாழ்ச்சினா குறையில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாததுமான தேசம். நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், எப்போ வேணுமோ சாப்பிடலாம். வீட்டில் சாப்பாடு இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், பசிக்கிற நேரத்தில் போட்டு சாப்பிட்ருவோம். அப்படி தானே? அல்லேலூயா. பசிக்கிற சமயத்தில் யாரையும் கேட்க மாட்டோம், நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்டு போயிட்டுருப்போம். அதை தாழ்ச்சியில் அது அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றுக்கும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள், அது கல்லுகள் இரும்பாயும் செம்பு வெட்டி எடுத்த மலைகளும் உள்ள தேசமாக இருக்கும். பொண்ணு பொருள் எல்லாம் விளையிற தேசம். அல்லேலூயா தோத்திரம். அடுத்த வசனம், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. இதுதான் அவர் கேட்குறது. உனக்கு ஆசீர்வாதம் அப்படியே வந்துடுச்சு. சாதாரண காரியம் இது, நாட்டில் உள்ள நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம போகிற தேசம் எது தெரியுங்களா? பரலோகம். அங்கே பசி இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அல்லேலூயா. எதுக்குமே பஞ்சம் இல்லை, இருட்டு இல்லை, இரவு பகல் இல்லை, அதுக்கு சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. அல்லேலூயா. வெளிச்சமாக இருக்காரு. அல்லேலூயா. வெளிச்சம் அவர் தான், ஆலயம் அவர் தான். எப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக. அவர் அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நமக்கு சிச்சை கொஞ்சம் தேவை. நான் தவறு பண்ணுகிற பொழுது என்னை சிச்சிக்காவிட்டால் நான் ஆண்டவரை மறந்துடுவேன். ஆண்டவர் சிச்சிக்கிறதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கல, அது வேற. நமக்கு நாம் பாவம் செய்கிறப்ப கர்த்தர் என்ன செய்யணும்? சிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு அல்லேலூயா ராஜ்யத்தின். அடுத்த 11 வசனம், உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. 12, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில். அப்போ நீ உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். நீ புசிக்கணும், குடிக்கணும், வீடு கட்டணும். இன்னைக்கு எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கும்? அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கொடுக்கிற தேவன். உன்னை சும்மா விட்டுற மாட்டார். அந்த தேசத்தில் போய் உனக்குன்னு ஒரு வீடு, நல்லா நீ திருப்தியாக சாப்பிட்டு புசித்து நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்க. இப்போ அவங்க கட்டுறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு நாம கட்டலைங்க.
ஏதோ நான் சீக்கிரமா வாரேன்னு சொன்னவர் கட்டிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நமக்கு எங்க கட்டிட்டு இருக்காரு? அவர் கட்டிட்டு இருக்காரு. ஏசப்பா கட்டுறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க போய் நல்லா புசித்து குடிச்சு நல்லா கட்டிட்டு வீடெல்லாம் கட்டிட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அடுத்தது, உன் ஆடு மாடுகளின் திரட்சி உனக்கு திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்கும் போது உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருகிற பொழுது என்ன செய்யக்கூடாது? மேட்டின்மை. எல்லா பொருளும் வந்துச்சு, எல்லாம் வீடு கட்டிட்டேன், அது வந்துருச்சு, எனக்கு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் யார் தெரியுமா சொல்லாத. அல்லேலூயா. நான் யாருன்னு கேட்காத. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? உன் இருதயம் மேட்டின்மை அடையாமல் உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், அடுத்த வசனம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின்னேடி நாட்கள்ல உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களிலும் மரட்சியம் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியே அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையில் கண்மலையை திறந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை வனாந்தரத்தில் போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் உன்னை உயர்த்துறார். இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உன்னை உயர்த்துகிற பொழுது அந்த பெருமை மட்டும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பெருமை கொள்கிறவர்களுக்கு தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். ஒரு நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் இந்த டயர் வேலை செய்கிறவர். அவங்க வீட்டில் ஒரு ட்ரிப்பு நாங்கள் குடியிருந்தோம். அவர் என்னை அழைச்சி பாஸ்ட் ஆனோன்னா எனக்கு அவர் ரொம்ப நாள் பார்க்கல, என்னை விட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க பாஸ்டா அப்படின்னாரு. பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்குவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பேர் சொல்கிறதே கிடையாது. வீட்டுக்கு போயிருந்தேன். ஜான் செல்வராஜன் வீடு நகரில் வீடு இருக்குது. கொண்டுட்டு போய் விட்டு அந்த வாங்க டீ சாப்பிடுங்கலாம் சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த அடியானுக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு, அடியானுக்கு இந்த கர்த்தர் கொடுத்த இந்த வேலை, இன்னைக்கு எங்கெங்கேயோ அந்த டயர் லாரியில் வச்சு கொண்டு அவர் வேலை செய்கிறார். முன்னாடி அப்படி கிடையாது. அல்லேலூயா. முன்னாடி அப்படி கிடையாது. அவர் தாழ்மை பாருங்க. அவ்வளோ பணம் வந்துருச்சு. அடியானுக்கு தேவன் கொடுத்த வீடு, அடியானுக்கு ஆண்டவர் கொடுத்த இது லாரி, இப்படி தான் என்கிட்ட அறிமுகப்படுத்திட்டார் ஒழிய அவரை மேட்டன்மையாக பார்க்க முடியல. ஆனால் நாளுக்கு நாள் அவர் என்ன செஞ்சார்? வளர்ந்துக்கிட்டு விருத்தி அடைகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே பகுதியில் இன்னொரு நண்பர் இருந்தார். வீடு கட்டினார். அல்லேலூயா. எல்லாமே கட்டினார். எல்லாமே அவங்க அண்ணன் கொடுத்த பணம். அவங்க அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, அது ரோம்லேருந்து வந்த பணம். அல்லேலூயா. எங்கே இருக்காருன்னு கேட்டுறாதீங்க, என்னவா இருக்காருன்னு கேட்டுறாதீங்க. நான் லேசாக இதை மட்டும் வச்சு வீடெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பி 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 3 பேரும் பிச்சுட்டு போயிட்டானுங்க. அல்லேலூயா, தோத்திரம். உயர்ந்தா அந்த ஆளுக்கு முன்னாடி உயர்ந்த ஆள் அவங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் தாழ்த்தி போட்டார். அல்லேலூயா. அதனால் மேட்டின்மையாக கொள்ளக்கூடாது. மனசில் எந்த மேட்டின்மை நம்ம உயர்ற பொழுதா எவ்வளவு தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலும் மேலும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் சிச்சை என்பது கண்டிப்பாக நமக்கு அவசியம். ஏன்னா நம்ம பாவம் செய்கிற பொழுது அவர் நம்ம என்ன செய்வார்? தண்டித்து நம்மளை புது வழியிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்காக அவர் செய்கிறாருன்னா, அவருடைய சிச்சை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது இறுதியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 26ஆம் அதிகாரம் 22, 23. ரோமர் 22 6, 22, 23. எப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதலுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ எங்க போனா? நித்திய ஜீவன். நீ நித்திய ஜீவன் போறதுக்காக தான் ஆண்டவர் உன்னை சில சமயத்தில் சிச்சிக்கிறார். உன்னை அடிச்சு பார்க்கணும், உன்னை அளவிட்டு பார்க்கணும். ஆண்டவருக்கு 1% கூட
எண்ணமே கிடையாது. நீ நல்லா இருக்கணும், நீ ஆனந்தமாக இருக்கணும், நீ களிப்பாக இருக்கணும், நீ செழிப்பாக இருக்கணும், நீ நல்லா வாழணும், உன்னை பார்த்து எல்லா ஜனங்களும் ஆண்டவர் என்கிட்ட வரணும், நான் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்து எல்லாருமே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஒழிய, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை நஷ்டப்படுத்தி, உன்னை வியாதியை கொடுத்து, உனக்கு அதை கொடுத்து, உனக்கு இதை கொடுத்து சிச்சிக்கின்ற அவசியமே ஆண்டவருக்கு கிடையாது. அல்லேலூயா. நம்ம தான் சிக்குண்டு அதில் விழுந்துடுறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சு எங்கே போயிடுறது? நரகம். மரணம் என்பது நரகம். உன் ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா ரெண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இருக்கிற இடத்துல போயிடுது. அதான் மரணம், ரெண்டாம் மரணம். ஆக மரணத்துக்கு இதாயிடும். ஆனால் கர்த்தருடைய கிருபை வர என்னாச்சு? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து ஏதோ நம்ம பாவம் செஞ்ச பிறகு ஏதோ ஒரு தண்டனை, ஒரு சிச்சை ஆண்டவர் மூலமாக நமக்கு வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டோட்ட திரும்ப அவர் பாதத்துல போய் அவரோடு ஒப்புரவாயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனுடைய சுதந்திரவாளி ஆவதற்காக தான் சில சமயத்தில் நமக்கு சிச்சை கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த நாளில் கூட உமக்கு விரோதமாக ஏதாவது நாங்கள் பாவம் செய்திருந்தோம்னா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பாவத்தை எங்களுக்கு உணர்த்தி காட்டுங்கப்பா. எங்களுக்கு அது பாவம் என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தோடு நாங்கள் ஒட்டி இருக்கோம். என்ன பாவம்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இடைப்படுங்கப்பா, நீங்கள் இடைப்படுங்கப்பா. எங்கள் பாவ தோஷங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளை, நாங்கள் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தோமானா இந்த கால வேளையில் எங்கள் பாவத்தை மன்னித்து, எங்களை அக்கிரமத்தை மன்னித்து நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக கடந்து வரணும் ஆண்டவரே. இந்த யாத்ரா புஸ்தகத்திலேருந்து ஆண்டவரே சோத்திரம், யோசுவா புஸ்தகம் வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் 40 வருஷம் ஆண்டவர் நடத்தினார். அந்த 40 வருஷத்துலேயும் ஆண்டவரே அவங்க கஷ்டப்படுற பொழுது அவரே கூட இருந்தார். அவரே கூட இருந்தார். பறந்து காக்கும் பச்சையை போல அவர் சுமந்து தாங்கினார். கழுகு எப்படி தன்னுடைய சட்டையின் மேலே வைத்ததோ அதே போல அவர் சுமந்து வந்த தேவன் என்று சொல்லி வேதத்திலே அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சிச்சையெல்லாம் அல்லேலூயா சோதரம், அல்லேலூயா சோதரம், நம்ம சிச்சிக்கப்படுறது வருங்காலத்துக்குரிய நன்மைக்கு ஏதுவான நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. தாவீது எண்ணக்கூடாத ஜனத்தொகை எண்ணிட்டான். காத்து தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பிச்சார். 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாதம் எதிரிக்கு பின்னிட்டு ஓடணுமா, 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா, ஆண்டவரே நான் மகா இக்கட்டில் மாட்டிட்டேன்னு சொல்லி, நான் மனுஷன் கையில் விழ மாட்டேன், தேவனுடைய கரத்தில் விழுறேன்னு சொல்லி அவன் தன்னை தேவனுடைய சிட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரே நாள் சிட்சிப்பு தான். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஒரே நாளில் எல்லாத்தையும் மனஸ்தாபப்பட்டு சிட்சிச்சது போதுன்னு சொல்லி சங்கர தூதனை பார்த்து, போதும் பட்டயத்தை போடு, இனி ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னார். அதான் தேவன். நம்முடைய தேவனுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டோம்னா அவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். அவர் சொல்றதெல்லாம் இனி பாவம் செய்யாது, இனி பாவம் இனி பாவம் செய்யாது என்றார். எஜமானனே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. நீர் என்னை கண்ணோக்கி பார்த்ததினால் நிர்மூலம் ஆகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலம் ஆகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாடுமே வா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாடுமே. கனிவோக என்னை நீ அடைத்தீரையா, கனிவோக என்னை நீ அடைத்தீரே. மறப்பேனோ அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. நமக்கு வருகிற எந்த ஒரு சிக்ஷையா இருந்தாலும் அவருடைய பாதத்தை பிடிச்சோம்னா அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை மார்போடு அணைத்து முத்தமிட்டு நம்மை தழுவிக் கொள்ளுகிற தேவன் அவர். என் அருமையான தேவ பிள்ளைகளை, பாவம் செய்கிற பொழுது உணர்த்துவதற்காக ஆண்டவர் சில சமயத்தில் சிச்சையை கொடுக்கிற பொழுது அதை அறிந்து நம்ம பாவத்தை அறிக்கைட்டு ஆண்டுட்டு வந்துட்டோம்னா அவர் நம்மை உச்சி நுகர்ந்து முகர்ந்து அணைத்து அரவணைத்து என் மகனே மகளே என்று சொல்லி ஆறுதல் சொல்லி இளைப்பாறுதல் தந்து நமக்கு செய்ய நினைத்த எல்லா காரியத்தை நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்பது நிச்சயம். அப்படியே ஆண்டவரை அர்ப்பணிக்கணும். நீங்க எங்களோடு இருக்கிற பொழுது பாவம் எங்களை மேற்கொள்ளாது. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். நாங்கள் வர வேண்டிய தேசம் பரலோகம். இந்த பூமியில நாங்கள் ஆண்டவரே சோதரம்